ஸோ அதுவுமே ஒரே அடியில் வந்து எத்தனை புல்லட்ஸ் போகிற மாதிரி. ஸோ இதெல்லாமே நான் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். ஒரு போட்டில் கன்னை வச்சு இந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு போவார். ஹோச்சிமினோடைய பழைய பேர். ஸோ வந்து சைகோன்னு இருந்துச்சு. பட் சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னால் கிங்டம் ஆஃப் பைக் மானியான்னு சொல்கிறாங்க. ஏன்டா இங்கே வந்து 8 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. இருந்தாலுமே 6 கோடிக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி பைக் தான் யூஸ். இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் லோக்கல் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலையில் வந்து ஒரு ஹெட் ஒன்று போட்டுக்குவாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே ஹலால் ஃபுட்டுன்னு சொல்லி போட்டுருக்கு. அதோடைய இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து மஸ்ஜித் அல் ரஹீம்னு சொல்லி இந்த பள்ளிவாசல் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஒரு லேண்ட் மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பஸ்ஸஸ் வந்து போகுது. இங்கே பார்த்தீங்களா, அசல் வந்து சைனீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா சைனீஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதால ஆனால் ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்லேயே வந்து ஒரு தைரியமான தேசம்னு சொல்லி இந்த வியட்நாமை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாம்புல செய்யப்பட்ட வைனம் வந்து பட் இப்போ வந்து உலக நாடுகளில் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமிக்ஸில் வந்து இந்த வியட்நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்குது. சவுத் கொரியா, நார்த் கொரியா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த வியட்நாம் வந்திருக்கும். ஜெயிலோடைய கீழ்ப்புறம். ஸோ இந்த போர் வந்து கடைசியில் முடிவுக்கு வந்து இந்த ஹோச்சிமின் சொல்கிறவர் தான் இந்த போரை வந்து கடைசியாக இல்லாமல் ஆக்கி சுதந்திரமான ஒரு நாடாக வந்து கைப்பற்றிருக்காரு. அப்படி இந்த போர் வந்து எகெயின்ஸ்டாக போயிருக்கும்னா ஒரு பார்ட் வந்து வியட்நாமுடைய ஒரு பார்ட் வந்து யூஎஸ்ஏக்கும், அடுத்த பார்ட் வந்து சைனாக்கும் போயிருக்கும். ஸோ அது ஒரு புது கண்ட்ரியாக கூட மாறி இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி போயிருக்கும்னா, எப்படி வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா பிரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது உண்மைக்குமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்த வந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம். ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த கண்ட்ரியோடைய மக்களுடைய எப்படி வாழ்ந்தாங்க, அந்த கண்ட்ரியில் வந்து என்னென்ன நடந்துச்சு, அந்த கண்ட்ரியில் வந்து என்ன போர் நடந்துச்சு, அதோட ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம தேடி பார்க்கணும். கம்யூனிசம் ஆட்சி. இந்த கம்யூனிசம் ஆட்சின்னா என்ன? இந்த கம்யூனிசம் ஆட்சி வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எந்த அளவு பங்களிப்பு செலுத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிசம் ஆட்சி நடந்த ஒரு நாடு தான் இந்த வியட்நாம். ஸோ இந்த வியட்நாமில் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு யுத்தம் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த போரை வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த நாடு வந்து இந்த போரில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க, ஸோ இது சம்மந்தமாக இந்த காணொலியில் வந்து 2 நிமிஷத்துக்கு சுருக்கமாக பார்த்துருவோம். என்ன நடந்திருக்குன்னா, வியட்நாம் வந்து ஒரு நாடாக இருந்திருக்கு, தனி ஒரு நாடாக வந்து வியட்நாம் இருந்திருக்கு. ஸோ இந்த வியட்நாமில் வந்து இயற்கை வளங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு. எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தானில் வந்து சுற்றுலா தலங்கள் இருக்கோ, அதிகமான டூரிஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கோ, எந்த மாதிரியான அடுத்தடுத்த விஷயங்கள் இயற்கை சம்மந்தமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த நாட்டிலையுமே இருந்திருக்கு. ஸோ இதை வந்து வியட்நாம், அதே மாதிரி சைனா, அதே மாதிரி அமெரிக்கா, இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான ஒரு சண்டை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த வியட்நாமை வந்து அமெரிக்கா தன்வசம் எடுக்கிறதுக்காக போராடி இருக்கு. அதே பக்கம் அங்காள சைடில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து எங்கள் பக்கம் எடுக்கிறதுக்காக சைனா வந்து போராடி இருக்கு. ஸோ இந்த 3 பேருக்கும் இடையில் நடந்தது தான் இந்த வியட்நாமிஸ் வார். இதில் வந்து அநியாயமாக ஏகப்பட்ட வியட்நாம் போராளிகள் வந்து அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காங்க. வியட்நாமி போராளிகள் மட்டும் இல்லாமல் வியட்நாமி மக்கள். ஸோ அந்த இடத்துல வந்து வியட்நாமி மக்கள் வந்து ஒரு யுத்தத்தை நடந்து ஒரு தாக்குதல் நடத்தி, அதாவது ஒளிந்திருந்து தாக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்டயே பலமில்லாத ஆயுதங்கள் இல்லை. இந்த மாதிரி காரணத்தால் இந்த அமெரிக்கா படையினரை வந்து எதிர்த்து தாக்கி அவங்களையே விரட்டடித்திய வீர போராளிகள்னு சொல்லி குறிப்பிடப்படுதான் இந்த போர். யூஎஸ்ஏ யூஸ் பண்ண ஒவ்வொரு ஏர்க்ராஃப்டாக வந்து கிட்ட காட்டுறேன் பாருங்கள்.
எல்லா சைட்லேயுமே சிறகுலேருந்து ஒவ்வொரு சைடில் வந்து இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே அந்த மிஷில்ஸ் போகிற மாதிரி, புல்லட்ஸ் போகிற மாதிரி. பா ஆளை வந்து இன்னமௌண்ட் இருக்குது, இன்னமௌண்ட் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இன்னமௌண்ட். இதில் சிறகுலையுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்தாங்க பாருங்கள், மிஷில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கு. லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? கிளியராக விளங்காதுன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் நான் காட்டுறேன். ஒரு சின்ன ஒரு சீட் ஒன்று வச்சு ஒரு ஆள் 2 பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உள்ளுக்கு. ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட். ஓகே, ரெஸ்கியூக்கா? புஷ் லெட்ஸ் டு ஓப்பன் டோர். இதில் பாருங்கள், இது எப்படி இருக்குண்டுப்பா. எல்லா சைட்லேயுமே கீழேருந்து மேலேருந்து சிறகுலேருந்து எங்கால சைடில் பார்த்தீங்கன்னாலுமே அந்த மிஷினில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி, அட்டாக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் இருக்குது, எல்லா சைட்லேயுமே இருக்குது, மேலே கீழே அடுத்த இடங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் யூஎஸ்டே தான். இதில் வந்து உள்ளுக்கு இருந்து அட்டாக் பண்ணுற மாதிரி மெஷின் கன் மாதிரி வச்சுருக்கு பாருங்கள். ஸோ அதுவுமே ஒரே அடியில் வந்து எத்தனை புல்லட்ஸ் போகிற மாதிரி. ஸோ இதெல்லாமே நான் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், எல்லா சைட்லேருந்துமே புல்லட்ஸ் போகிற மாதிரி. அங்கே ஒரு ஆள் ஓட்டிகிட்டு இருப்பார் பைலட். ஸோ இந்த இடத்துலேருந்து அட்டாக் பண்ணிருப்பார். என்ன மெட்டாலே பா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அதுலேயுமே அப்படி அட்டாக் பண்ணாலுமே சைடில் இருக்குது, கீழே இல்லை, சைடில் இருக்குது. இதுக்கு சைட்லேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது அட்டாக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இவ்வளோ தான் விஷயம் இந்த இதில் இருக்கிறது. மேஜராக இருக்கிற இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை வந்து எடுத்து இந்த இடத்துல அப்படியே மக்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து சோல்ஜர்ஸை வந்து கேரி பண்ணிட்டு வந்து அவங்க அந்த மாதிரின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியாது, பார்ப்போம். இங்கே பாருங்க, முன்னுக்கு ஒரு சிறகு பின்னுக்கு ஒரு சிறகு 2 சைட்லேயும் இருக்குது யூஎஸ் ஆர்மி. இதெல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ண. ஸோ அந்த காலத்துலேயே எந்த அளவுக்கு டெக்னாலஜி, எந்த அளவுக்கு விஷயங்கள் எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்ரீலங்காலையுமே பார்த்தோம். ஸோ இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா உங்களோட நிலம் உங்களோட இதுன்னு சொல்லிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. எல்லா இடமுமே இவங்களுக்கு கீழே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நினச்சா தான் இந்த மாதிரி எல்லாமே ஆகுறது. ஸோ அவனவன் கண்ட்ரி அவனவன் நிம்மதியாக இருக்கான்னு விட்டுட்டு போனால் எதுவுமே நடக்காது. ஸோ இந்த மாதிரி இல்லை, எந்த கண்ட்ரி இது வேணும், இது எனக்கு வேணும், எதுவும் வேணும். ஸோ எல்லாத்தையுமே இவங்க வந்து அவங்களோட ஆட்சி கீழே எடுக்க பார்த்து தான் இப்போ வந்து ஒரு இதாக வந்து ஷோ ஆஃப் ஆகுது. இங்கே பாருங்கள், ஒரு போட்டில் கன்னை வச்சு இந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு போவார். ஸோ அவங்கள இருப்பாங்க போல். இது வந்து வியட்நாமி போலீஸ். ஸ்கூல் டைம் போல், ஸ்கூல் ஓவர் ஆகுது போல், செம்ம க்ரௌடாக இருக்குது. அங்கே பாருங்கள், உங்களோட சைடில் ஃபுல்லாகவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்குது. சைகோன், இந்த சைகோன்னு சொல்கிறது வந்து இந்த ஹோச்சிமினோடைய பழைய பேர். ஸோ வந்து சைகோன்னு இருந்துச்சு. பட் சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னால் அந்த சுதந்திரவாதியாகிய ஹோச்சிமினை வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து கரன்சியில் வந்து அவரோட ஃபோட்டோ வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த சிட்டியோடைய நேமே வந்து ஃபுல்லாக ஹோச்சிமின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ கிராப் போட்டோ இருக்கேன். ஸோ கிராப் 20,000 காட்டுது இந்த கிட்டத்தில் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் கிராப் யூஸ் பண்ணுறது மேலே கன்வீனியனாக இருக்கும். $1 கூட இல்லை, சென்ஸில் வருது. இங்கே அப்படியே ஹாஸ்டலில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்ப்போம். ஓகே, கிராப் வந்துட்டு கிராப்பில் ஏறிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, கரன்சியில் வந்து ஹோச்சிமின் அவருடைய ஃபோட்டோ போட்டுருக்கு. இங்கே பாருங்கள். ஹலோ கைஸ், குட் மார்னிங். எந்த ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறனாலுமே அந்த கண்ட்ரியோடைய வெதர், ஸோ என்ன சீசனில் வந்து அந்த கண்ட்ரிக்கு போகலாம், இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு உண்மையிலே அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1 ஆரம்பித்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸையுமே நம்ம பட்ஜெட் லெவலில் போர்டர் வழியாக எப்படி க்ராஸ் பண்ணி போகலாம்னு சொல்கிற விஷயத்தை தான் இந்த சீரீஸில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் வந்து கடைசியாவது கண்ட்ரியான வியட்நாமில் ஹோச்சிமின் சிட்டின்னு சொல்லக்கூடிய வியட்நாமில் ஒரு சரித்திரம் பேசக்கூடிய ஒரு சிட்டியில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன விஷயம்னா, இப்போ வந்து கிளைமேட்டாக சீசன் ஆனு தெரியலை, பட் வந்து இங்கே மழைன்னு சொன்னால் செம்ம மழை. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 நாள் ஆகுது. இந்த 4 நாளுமே நான் வந்து எங்கேயுமே போகலை.
ஜஸ்ட் வந்து நேற்று வந்து உங்களுக்கு இந்த ஹோச்சிமினோடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இங்கே வந்து நடந்த ஒரு வேர்ல்டு வார், ஸோ இந்த வியட்நாமீஸ் வார் இது சம்மந்தமாகலாம் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம அடுத்தடுத்த பிளேஸுக்கு போகும்போது பார்த்தா இந்த மழையால் செம்ம கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ இருக்கிறது வந்து ஹோச்சிமின் சிட்டியில். பட் நீங்கள் வந்து இந்த வியட்நாமுடைய கேபிட்டல் ஹனோய் எங்கள் சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பெஞ்சு ஃபுல்லாகவே ஃப்ளட் ஆகி வெள்ளமெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே நடக்கப்படாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். ஸோ என்னால் ஏழுமான விஷயங்களை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நேற்று வந்து இந்த வியட்நாமுடைய வார் ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டி விஷயமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போகலாம். கிங்டம் ஆஃப் பைக் மானியான்னு சொல்கிறாங்க. ஏன்டா இங்கே வந்து 8 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. இருந்தாலுமே 6 கோடிக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி பைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னத்துக்கு பைக் யூஸ் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி நான் போக அப்படியே வந்து கண்டினியூ பார்த்து போகிறேன். இந்த பைக்கோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப குறைவு கம்பேர் பண்ணும்போது, அடுத்த வெஹிக்கிள்ஸுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போதோ இந்த வந்து பைக்ஸோடைய விலை வந்து ரொம்ப குறைவு. அண்டு வந்து இங்கே வந்து 8 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 6 கோடி மக்கள் வந்து தனி வந்து பைக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பைக்கு வந்து டெக்ஸ் வந்து குறைவு. அடுத்தது வந்து பைக்கை வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வந்து பார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர் பைக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து கியர் பைக் கிடையாது. இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்கூட்டர் பைக் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பைக்கை தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி லக்ஸரியஸான காரெல்லாம் ஓட்டுறவங்க வந்து நல்லாவே ஒரு ரிச் லெவலில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி லக்ஸரியஸான கார் எல்லாமே ஓடுவாங்க. அண்ட் வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் வந்து இங்கே இருக்கிற மோட்டர் டிராஃபிக் வந்து இவங்களை கட்டுப்படுத்த நினைச்சாலும் அது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா இங்கே வந்து சனத்தொகை வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்கே வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு வேண்டிய மாதிரி எல்லா இடத்துலையுமே போய்க்குவாங்க. ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே ட்ராவல் பண்ணிக்குவாங்க. ஸோ இது தான் இங்கே இருக்கிற மெயினான விஷயம். அண்டு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களுமே இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போனாலுமே அந்த கண்ட்ரியோடைய ரீஜன், அந்த கண்ட்ரியில் வந்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டி இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகள் எல்லாமே ஒரு தமிழ் கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டி, இந்த மாதிரி மலே கம்யூனிட்டி எல்லாமே பார்த்தோமோ அதே மாதிரி இந்த நாட்டிலையுமே ஒவ்வொரு கம்யூனிட்டியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ஓரளவு நார்மலாக இருந்தாலுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து மழை செம்மையாக அடிக்குமா, பிரித்து வாங்கும். மழைன்னா மழை தான், வெயில் தான் வெயில் தான். இந்த மாதிரி ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தானே, ஒரு சேஃப்டி இல்லாத நார்மலான ஒரு ஹெல்மெட். அந்த ஹெல்மெட்டை வந்து பிடிச்சி பார்த்தாலே விளங்கும், அவ்வளோ லோ குவாலிட்டி. ஸோ இது மக்கள் வந்து இங்கே மெண்டட்டரி அந்த ஒரு கட்டாயத்துக்கு போட்டுறாங்களா இல்லை அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு போட்டுறாங்களான்னு தெரியலை. ஆனால் இப்படி தான் இருக்குது ஹெல்மெட் எல்லாமே. ஸோ நார்மலாக இந்தியாவில், ஸ்ரீலங்காவில், மலேசியாவில் கூட நிறைய இடத்துல வந்து ஹெல்மெட் எல்லாமே ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுற நோக்கம் இருக்குது. அடுத்து வந்து அந்த மெண்டட்டரி அந்த இடத்துல வந்து கட்டாயம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க நினைக்கிறேன். அண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் லோக்கல் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலையில் வந்து ஒரு ஹெட் ஒன்று போட்டுக்குவாங்க. ஸோ வந்து அது வந்து அவங்களோட ஒரு கல்ச்சரல் அந்த சம்மந்தமாக காட்டுறதுக்கா இல்லை வெயிலுக்கு போட்டுறாங்களான்னு தெரியல. மரக்கறி பல வகை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கா. ஸோ ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வந்து வியட்நாம் வந்து கரன்சி லெவல்லையாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்தடுத்த விஷயங்களில் இந்த வியட்நாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ 1945 இந்த வியட்நாம் வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னால் இந்த வியட்நாமில் வந்து டூரிசம்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அதிகமாக பரவலாக காணப்பட்டுச்சு. அதுலேயுமே குறிப்பாக வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸை வந்து கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வியட்நாமில் ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருக்குது. ஸோ இந்த ஹனோ எங்கள் சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இவங்களுடைய பொருளாதாரம் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் ஒரு எக்கனாமிக்குண்டு இப்போ கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போகிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி, முஸ்லீம் பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் நிறைய பேருக்கு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ் எல்லாமே ட்ராவல் பண்ணக்குள்ள இந்த ஹலால் ஃபுட்டு வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபுட்டை வந்து அந்த ஒரு பிளேஸில் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படியே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே ஹலால் ஃபுட்டு இப்படிலாம் இருக்குமா. ஸோ அந்த இடத்த போயிட்டு அந்த மக்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்.
ஓகே, கடைசியாக வந்து அந்த பள்ளிவாசலுக்கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே ஹலால் ஃபுட்டுன்னு சொல்லி போட்டுருக்கு. அதோடய இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து மஸ்ஜித் அல் ரஹீம்னு சொல்லி இந்த பள்ளிவாசல் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம நடந்து வந்தது இந்த பள்ளிவாசலை பார்க்குறது தான். ஸோ இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் எல்லாமே மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி முஸ்லீம் பள்ளிவாசல், ஹிந்துஸோடைய கோயில், அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியோடைய சர்ச், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பள்ளிவாசல் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம், என்னென்ன இருக்குன்னு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மஸ்ஜித் வந்து மலேசியா இந்தோனேஷியா மக்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் போடப்பட்டிருந்துச்சு. நான் கூகுளில் ரீட் பண்ணும் போதும் இங்கே பாருங்கள், அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க மஸ்ஜித் அல் ரஹீம் மலேசியா இந்தோனேஷியான்னு சொல்லி. அந்த இடத்துல பள்ளிவாசல் உள்ளுக்கு வந்து மலேசியாவிலேருந்து பாத யாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ மலேசியாவிலேருந்து இந்த 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி ஜமாத் வருவாங்க. ஸோ ஜமாத்னு சொல்கிறது வந்து அந்த என்ன சொல்கிறது, தரிசனை அப்படின்னு சொல்லுது. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் வந்து பள்ளிவாசலில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை ஜமாத்னு சொல்லுவாங்க. ஸோ தெரியாத மக்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி இல்லாட்டி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து பாத யாத்திரைன்னா நடந்து போவாங்க. பஸ்ஸில் போயிட்டு அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணி அந்த மாதிரி திக்கரில் துவாக்களில் ஈடுபடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. போயிட்டு பேசினேன், எல்லாமே பேசிவிட்டு பட் வந்து அவன் வீடியோவுக்கு வரல. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 1900 காலத்தில் வந்து இங்கே வந்து ஃப்ரெஞ்சு வந்து ஆட்சி செஞ்ச டைமில் அவங்களுடைய ஆர்கிடெக்சரை வந்து விட்டுட்டு போன நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இவங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வியட்நாமி ஃப்ளக்கை வந்து போட்டுக்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்ட்ரீட். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இவங்களுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைல் எல்லாமே பார்த்துக்கலாம். கண்ட்ரி வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து டவுனாக இருந்தாலுமே இப்போ வந்து வளர்ச்சி பெற்றுட்டு வருது. பட் அது இல்லாமல் இந்த நாட்டில் வந்து நீங்கள் ஒருக்கா வந்து வந்தீங்கன்னா தெரியும், ஏதோ வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் வெஸ்டர்ன் கண்ட்ரி இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை. பட் அப்படி பார்க்கக்குள்ள மலேசியா சிங்கப்பூரில் நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி தான் கண்ட்ரியோடைய நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட பேங்க் இருக்கா, இந்த வியன் பேங்க்னு போட்டுருக்கு பாருங்க. அதே மாதிரி விபி பேங்க், ஆஸ்திரேலியன் பேங்க், அமெரிக்கன் பேங்க், இந்த மாதிரி நிறைய வந்து பேங்க்ஸ் இருக்குது. ஸோ இது என்னத்துக்காக இவ்வளோ பெரிய பேங்க்ஸ் இருக்குது, இவ்வளோவெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இவ்வளோவெல்லாம் காசு எடுக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்களான்னு தெரியல. பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்தேன். ஸோ தெரிஞ்சவங்க யாராச்சும் மீனிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு லேண்ட் மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பஸ்ஸஸ் வந்து போகுது இங்கே பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே உள்ளுக்கு வந்து கண்டக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம மலேசியாவில் சிங்கப்பூரில் எல்லாமே இங்கே பாருங்கள், இன்னொரு பஸ் வந்து அடுத்த லேண்ட்லேருந்து போகுது. ஸோ இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ மலேசியாவில் எல்லாமே மெட்ரோ பஸ் இருந்துச்சு, மெட்ரோ கார்டை யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஆனால் இங்கே வந்து கண்டக்டர் இருப்பாங்க. அப்படி ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் இருக்காங்களோ அதை மாதிரி இருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து சைகோன் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைகோன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சைகோன் ஷாப்பு, சைகோன் சொல்லி நிறைய இடத்துல இவங்க போட்டிருப்பாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியட்நாமோடைய இந்த கேபிட்டல், இந்த இருக்கிற ஒரு சிட்டியோட பேர் இப்போதைய நேம் வந்து ஹோச்சிமின் சிட்டி. பட் இதோட வந்து முன்னாள் காலத்தில் இந்த பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சைகோன் சிட்டின்னு தான் இருந்துச்சு. பட் வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னால் அந்த ஹோச்சிமின் தலைவர் அவரை வந்து கௌரவிக்கும் ஒரு வகையாக தான் இந்த சிட்டியோடைய பேரை வந்து சைகோன்லேருந்து ஹோச்சிமின் சிட்டின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ அவருடைய ஸ்டெச்சு இங்கே வந்து இந்த இடத்துல இந்த ஹோச்சிமின் சிட்டியில் அவரோட ஸ்டெச்சு இருக்குது. அது இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய கரன்சிலையுமே அவருடைய அந்த படத்தை போட்டு இங்கே வந்து அவர் அவ்வளோக்கு கௌரவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெச்சுவும் இருக்குது, அதையும் போயிட்டு பார்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல வந்து அந்த வியட்நாமோடைய அந்த ஃப்ளக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாரை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி நடந்து போகல பார்த்துக்கலாம். மக்கள் வந்து சூப்பராக பிஹேவ் பண்ணுறாங்களா, எல்லாருமே கேமராவுக்கு வந்து ஹாய் காட்டுறதும் அந்த மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இவங்களோட ஷேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய இதெல்லாம் பார்த்தா அசல் வந்து சைனீஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா சைனீஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதால மிக்ஸ்டு ஒரு கல்ச்சர் தான் இங்கே இருப்பாங்க. ஸோ மக்களுடைய ஃபேஸ் தோற்றமாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸ், அது எல்லாமே இவங்க வந்து ஈவன் சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும் எல்லாமே சைனீஸ் மாதிரி தான் இவங்க வந்து பிஹேவ் பண்ணிக்க எல்லாமே.